Hi friends, welcome to Tash Beauty Recipe. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட கழுத்துல உள்ள கருமைகள் எல்லாம் போக்குறதுக்கான ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்லப்போற இந்த ஹோம் ரெமெடியை நீங்க 3 நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட கழுத்துல உள்ள அந்த அடர்ந்த கருமை எல்லாமே மறைஞ்சிட்டு உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹோம் ரெமெடி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடியை நாம இன்னைக்கு 2 ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ப்ளீச் பண்ண போறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஒரு பேக் போட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து ப்ளீச் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடா உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததா இது மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடால பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்குறதால நம்மளோட உடல்ல உள்ள கருமைகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பேக்கிங் சோடாவை நம்மளோட கழுத்துல உள்ள கருமையான இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம். இது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகும். இந்த பேக்கை வந்து உங்களோட கழுத்துல அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்பா நம்ம வந்து பேக் போட போறோம். இதுக்கு ஒரு க்ளீன் பவுல்ல நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். கடைசியா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிச்ச தயிரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் ரொம்ப திக்கா இல்லாம க்ரீம் பதத்துக்கு இருக்கணும். அதனால நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீம் பதத்தில் இருக்கும். இப்போ இந்த பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கை நம்மளோட கழுத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக் அப்ளை பண்ணி 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு உங்களோட கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மைல்டாக மசாஜ் பண்ணிகிட்டே வந்து இந்த பேக்கை ஃபுல்லாக தண்ணி வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்டெப்பையும் 3 நாளுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட கழுத்தில் உள்ள கருமை எல்லாமே மறைஞ்சு உங்களோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த ஹோம் ரெமெடியை கழுத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் அப்புறம் தொடைகளுக்கு இடுக்குகளில் உள்ள கருமைகளெல்லாம் போக்குறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கழுத்தில் உள்ள கருமைகளெல்லாம் போக்குறதுக்கு இந்த ஹோம் ரெமெடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.